மக்கதோனியா அழைப்பு. அவர்கள் பிரிகியா, கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பிரிகியா, கலாத்தியா. அவர்கள் பிரிகியா, கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பவுல் பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பவுலும் அவருடைய உடன் ஊழியக்காரன் சீலாவும் பிரிகியா, கலாத்தியா நாடுகளுக்கு கடந்து போகிறார்கள். ஆசியாவுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு அப்போஸ்தலரை தடை பண்ணுகிறார். பவுலும் சீலாவும் ஆசியாவுக்கு போகவில்லை. இந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு ஒரு புதிய ஊழியத்தை கொடுக்கிறார். இதுவரையிலும் பிரஜாதியாரில் கிரேக்கருக்கு மாத்திரமே பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி வந்திருக்கிறார். இப்போதோ ரோமருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆவியானவர் வாசலை திறந்து கொடுக்கிறார். பிலிப்பி பட்டணம் ரோமர்கள் குடியிருக்கிற ஒரு குடியிருப்பு. இதுவரையிலும் இவர்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. யூதர்கள் பொதுவாக பிரஜாதியாரை நேசிக்க மாட்டார்கள். ரோமர்களை கண்டால் யூதர்களுக்கு சிறிதும் பிடிக்காது. யூதர்கள் ரோமர்களை வெறுக்கிறார்கள். கர்த்தரோ ரோமர்களுக்கும் தம்முடைய சுவிசேஷ செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பவுல் ஆசியாவுக்கு போவதை தடை செய்து அவரை பிலிப்பி பட்டணத்திற்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் திறக்கிற வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கும் போது அவர் வேறு எந்த வாசலை திறக்கிறார் என்பதை ஜெபத்தோடு பார்க்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஊழியம் செய்ய பழகும் போது அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாய் அதிக கனி உண்டாகும். ஏராளமானோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஊழியக்காரருக்கு தெரியாத பல ரகசியங்கள் ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக பவுலை ஆசியாவுக்கு போக தடை பண்ணுகிறார். அதே வேளையில் தேவையுள்ள வேறொரு இடத்திற்கு போகுமாறு பவுலை வழி நடத்துகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசியா என்பது சின்ன ஆசியா முழுவதையும் குறிக்காது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே கலாத்தியா, பெர்கியா, பிசித்தியா, லிக்கவோனியா, பம்பிலியா ஆகிய பிரதேசங்களில் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஆசியாவின் வடக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் பித்தினியா, மீசியா ஆகிய தேசங்கள் உள்ளன. இந்த காலத்தில் பவுல் அங்கு சென்று வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு
ஆயத்தமாக இருந்த பிற பகுதிகளுக்கு பவுல் புறப்பட்டுச் சென்று சுவிசேஷ வசனங்களை பிரசங்கம் பண்ணினார். ஆசியாவில் தடை பண்ணப்பட்டிருந்த இந்த பகுதிகளுக்கு அவை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்த சமயத்தில் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆவியானவரோ போக ஒட்டாதிருந்தார். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பவுலும் சீலாவும் பித்தினியா நாட்டிற்கு போக பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆவியானவரோ அவர்களை அங்கு போக ஒட்டாதிருக்கிறார். அவர்கள் மீசியா பக்கமாக வருகிறார்கள். எப்படியாவது பித்தினியா நாட்டிற்கு போய்விட வேண்டும் என்று தீர்மானமாய் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு போவது ஆவியானவருக்கு சித்தமில்லாமல் போயிற்று. நம்முடைய ஊழிய பாதையில் நாம் சில ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பலாம். அதற்காக நாம் பிரயத்தனம் பண்ணலாம். ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமான காரியம் மாத்திரமே அவருடைய கையினால் வாய்க்கும். நாம் விரும்புகிற ஊழியத்தை ஆவியானவர் செய்ய ஒட்டாதிருப்பார் என்றால் அவருடைய சித்தம் என்ன என்பதை ஜெபத்தில் தரித்திருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரோடு நாம் போராடி கொண்டிருக்க கூடாது. நாம் விரும்புகிற ஊழியத்தை செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தர் விரும்புகிற ஊழியத்தை செய்ய நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்னும் வாக்கியமானது ஒரு சில பதிப்புகளில் இயேசுவின் ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் எப்போதுமே கர்த்தராகிய இயேசுவின் ஆவியினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். இயேசுவின் ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். நம்முடைய சுய ஆவிக்கு கீழ்ப்படிந்து நமக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் செய்ய பிரயத்தனம் பண்ணக்கூடாது. மீசியா. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அவர்கள் மீசியா பக்கமாய் போகிறார்கள். அங்கு சுவிசேஷ விதையை விதைக்கிறார்கள். அங்கிருந்து துரோவாவுக்கு வருகிறார்கள். இந்த பட்டணத்தில் அப்போஸ்தலர்கள் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார்கள். துரோவா பட்டணத்தில் லூக்கா பவுலோடு சேர்ந்து கொண்டு மிஷனரி பிரயாணம் மேற்கொள்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் லூக்கா இதுவரையிலும் நடைபெற்ற சம்பவத்தை எழுதும்போது துரோவாவுக்கு வந்தார்கள் என்று தன்னை சேர்க்காமல் பவுலையும் சீலாவையும் மாத்திரம் குறிப்பிட்டு எழுதுகிறார். இந்த சம்பவத்திற்கு பின்போ லூக்கா தன்னையும் சேர்த்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம் என்று எழுதுகிறார். துரோவா தார்த்தாநல்லேசிற்கு தெற்கே 30 மைல் தூரத்தில் உள்ளது. மக்கதோனியா. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, பவுல் மக்கதோனியாவுக்கு போவது இயேசு கிறிஸ்துவின் சித்தமாகும். தேவன் தம்முடைய சித்தத்தை ஒரு தரிசனத்தின் மூலமாக அவருக்கு தெரியப்படுத்துகிறார். பவுல் இதற்கு முன்பு பித்தினியா நாட்டிற்கு போக பிரயத்தனம் பண்ணினார். ஆனால் இது கிறிஸ்துவின் சித்தம் அல்ல. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் பவுலை பித்தினியா நாட்டிற்கு போக ஒட்டாதிருந்தார். பவுல் மக்கதோனியா தேசத்திற்கு போவதை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் அவர் அங்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் சித்தமாய் இருக்கிறது. ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. இந்த தரிசனத்தில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் பவுலின் அருகே வந்து நிற்கிறான். தேவன் தம்முடைய அப்போஸ்தலரை ஊழியத்திற்கு அனுப்பும்போது பொதுவாக தேவதூதனை அனுப்பி தம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் இங்கோ சாதாரண ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அந்த மனுஷன் மக்கதோனியா மனுஷனாய் இருக்கிறான். அந்த மனுஷன் மூலமாகவே இயேசு கிறிஸ்து பவுலோடு பேசுகிறார். இவன் மக்கதோனியா தேசத்தில் ஒரு பிரபல்யமான பிரபுவோ அல்லது நியாயாதிபதியோ அல்ல. இவன் சாதாரண மனுஷன். இவன் பவுலோடு வார்த்தையினால் விளையாட வரவில்லை. பவுலை கலங்க பண்ணவில்லை. தன்னுடைய தேசத்திற்கு வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் பவுலை வேண்டி கேட்டுக்கொள்கிறான். மக்கதோனியா தேசத்தாருக்கு ஆவிக்குரிய உதவி தேவைப்படுகிறது. அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
பவுல் ஏராளமான பிரஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதுபோல மக்கதோனியாவுக்கும் வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மனுஷன் பவுலை வேண்டிக் கொள்கிறான். ஆத்துமாக்களுக்கு உதவி செய்வது மிகப்பெரிய பாக்கியம். இது அப்போஸ்தலருடைய ஊழியம். தங்களை யாரும் அழைக்காவிட்டாலும் கூட அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இங்கோ அந்த தேசத்து மனுஷன் மூலமாய் பவுலுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. மக்கதோனியா தேசத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களில் யாருக்கும் இதுவரையிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. தங்கள் தேசத்திற்கு சீக்கிரமாக வந்து உதவி செய்யுமாறு மக்கதோனியா தேசத்தான் பவுலிடம் வேண்டிக் கொள்கிறான். தங்கள் தேசத்திற்காக ஜெபம் பண்ணினால் மாத்திரம் போதாது என்றும் தங்கள் தேசத்திற்கு வந்து தங்கள் மத்தியில் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் அவன் பவுலை வேண்டிக் கொள்கிறான். இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய தேவையை உணர்ந்து தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு யார் உத்தரவாதமாய் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று தேடி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்ய வருமாறு அழைக்க வேண்டும். மக்கதோனியா தேசத்தான் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பைத்தான் பவுலுக்கு கொடுக்கிறான். பவுல் அந்த தரிசனத்தை கண்டபோது தரிசனத்தின் பொருளை ஆவியானவர் அவருக்கு விளங்க பண்ணுகிறார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் தன்னை அழைக்கிறார் என்று பவுல் நிச்சயித்துக் கொள்கிறார். பல சமயங்களில் நமக்கு தேவனுடைய அழைப்பு மனுஷர் மூலமாக வரலாம். மக்கதோனியா தேசத்தான் நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுலை வேண்டிக் கொண்ட போது தேவனும் தன்னை மக்கதோனியாவுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்குமாறு அழைக்கிறார் என்று நிச்சயப்படுத்திக் கொள்கிறார். உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதும் கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதும் நம்முடைய சித்தமாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் முதல் முறையாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தின் ஆசிரியரான லூக்காவை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. பவுலின் மிஷனரி பிரயாணத்தில் லூக்காவும் துரோவாவில் சேர்ந்து கொண்டார் என்று வேத பண்டிதர்களில் ஒரு சிலர் கருதுகிறார்கள். பிலிப்பி பட்டணம் துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திரேக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். பவுல் தான் கண்ட பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விடவில்லை. தேவனுடைய வழி நடத்துதலுக்கு பவுல் தன்னை உடனடியாக ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய சுய தீர்மானத்தின்படி பித்தினியா நாட்டிற்கு போக பிரயத்தனம் பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரோ அவரை அங்கு போக ஒட்டாதிருந்தார். இப்போதோ கர்த்தர் பவுலை மக்கதோனியா நாட்டிற்கு போகுமாறு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்து கொண்ட போது பவுலுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணுகிறார். தான் கண்ட தரிசனத்தை தன்னுடைய உடன் ஊழியக்காரருக்கும் தெரியப்படுத்துகிறார். சீலாவும் லூக்காவும் பவுலோடு கூட மக்கதோனியாவுக்கு பிரயாணம் பண்ண தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல அவர்கள் பவுலோடு கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். கர்த்தருடைய அழைப்புக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இன்று செய்ய வேண்டிய காரியத்தை இன்றே செய்து முடித்துவிட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் காலதாமதம் பண்ணுவதும் ஆபத்தாய் முடியும். சில சமயங்களில் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாதவாறு இருதயம் கடினமாகும். அப்போஸ்தலரால் மக்கதோனியாவுக்கு உடனடியாக போக முடியவில்லை. ஆனாலும் அங்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணுகிறார்கள், முயற்சி பண்ணுகிறார்கள். ஒரு காரியத்தை நம்மால் தீவிரமாக செய்ய முடியவில்லை என்றாலும் அதை உடனடியாக செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லோரும் துரோவாவில் கப்பல் ஏறுகிறார்கள். அங்கிருந்து சாமோத்திரேக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயோபோலி பட்டணத்திற்கும் நேராய் ஓடுகிறார்கள். அதன் பின்பு பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து சேருகிறார்கள்.
பிலிப்பி பட்டணம் மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பட்டணமாகும். தலைமை பட்டணம் என்பது தலைநகரத்தை குறிக்கும் வார்த்தை. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ ஊழியத்தை தலைநகரத்தில் ஆரம்பிக்கிறார்கள். சுவிசேஷம் தலைநகரத்தில் பிரசங்கிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டால் அதன் பின்பு தலைநகரத்தில் இருந்து அந்த தேசத்தின் மற்ற எல்லா ஊர்களுக்கும் சுவிசேஷம் பரவுவது எளிதாக இருக்கும். பிலிப்பி பட்டணம் ஒரு குடியிருப்பு பட்டணம். இங்கு ரோமர்கள் ஏராளமாய் குடியிருக்கிறார்கள். ரோமருடைய பட்டாளம் ஒன்று இங்கு இருக்கிறது. பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் பிலிப்பி பட்டணத்திற்கு வந்தபோது அவர்களை யாரும் அன்பாய் வரவேற்கவில்லை. மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் ஒரு தரிசனத்தில் தங்கள் தேசத்திற்கு வருமாறு அழைத்தான். மக்கதோனியா பட்டணத்திற்கு போவது இயேசு கிறிஸ்துவின் சித்தம் என்பது பவுலுக்கு நிச்சயமாய் தெரிந்தது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் பவுல் மக்கதோனியா பட்டணத்திற்கு வரும்போது அவருக்கு அங்கு நல்ல வரவேற்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதுபோன்ற வரவேற்பு அப்போஸ்தலருக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் பிலிப்பி பட்டணத்தில் சில நாள் தங்க வேண்டியதாயிற்று. மக்கதோனியாவுக்கு வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுலோடு தரிசனத்தில் சொன்ன மக்கதோனியா தேசத்தானும் பவுலை வரவேற்க வரவில்லை. அவன் தன்னுடைய தேசத்து ஜனங்களிடத்தில் பேசி திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு பவுலை வரவேற்பதற்கு எந்த ஏற்பாடையும் செய்யவில்லை. வரவேற்பதற்கு யாரும் இல்லாமல் பவுல் பிலிப்பி பட்டணத்திற்கு சென்றதும் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. பவுல் தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய ஊழியத்தை குறித்த பெருமையெல்லாம் அவரை விட்டு நீங்கி போகிறது. ஒருவேளை தேவன் பவுலுடைய உள்ளத்தில் தாழ்மையை உண்டு பண்ணுவதற்காக அவரை அங்கு சில நாள் தங்கியிருக்குமாறு செய்திருக்கலாம். ஏனெனில் பவுல் சில நாட்களுக்கு முன்புதான் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய பர்னபாவோடு கருத்து வேறுபட்டு பிரிந்து வந்திருக்கிறார். தன்னுடைய உள்ளத்தின் பெருமையினால் விட்டுக் கொடுக்காமல் பேசி பர்னபாவை விட்டு தனியே பிரிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷ சுபாவங்கள் பவுலை விட்டு நீங்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் பவுலினால் ஒரு ஊழியமும் செய்ய முடியாது. மக்கதோனியா தேசத்தான் பவுலை தரிசனத்தில் அழைத்தவுடன் உடனே அவர் அந்த தேசத்திற்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினார். உடனே கப்பல் ஏறி பிரயாணத்தை ஆரம்பித்து விடுகிறார். மக்கதோனியா தேசத்திற்கு எவ்வளவு சீக்கிரமாய் போய் சேர வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாய் போய் சேருவதற்கு முயற்சி பண்ணுகிறார். அங்கு தனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பிரகாரமாக அவருக்கு ஒரு வரவேற்பும் கிடைக்கவில்லை. பிலிப்பு பட்டணத்திற்கு போய் சேர்ந்தவுடன் மக்கதோனியா தேசத்தாருக்கு கிறிஸ்துவின் பிரசங்க செய்தியை உபதேசித்து அவர்களுக்கு ஆவிக்குரிய உதவி செய்ய நல்ல வாய்ப்பு உண்டாயிருக்கும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் ஊழிய வாய்ப்பு உடனடியாக கிடைக்கவில்லை. ஒரு ஊழியமும் செய்ய முடியாமல் அவர் பிலிப்பி பட்டணத்தில் சில நாள் தங்கியிருக்க வேண்டியதாயிற்று. ஊழியம் செய்யாமல் இங்கு சும்மா இருப்பதற்கு பதிலாக இந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டியதில்லை என்னும் எண்ணமும் தாங்கள் இருந்த ஊரிலேயே இருந்திருக்கலாம் என்னும் எண்ணமும் அப்போஸ்தலருக்கு உண்டாயிருக்கலாம். இது மனுஷருடைய இயல்பான சிந்தனை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நம்மை ஒரு சிலர் ஏதாவது ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு அழைக்கலாம். நாமும் ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த ஸ்தலத்திற்கு ஊழியம் செய்ய போவோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற பிரகாரமாக அங்கு ஊழியம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்காது. கூட்டத்தை சரியாக ஒழுங்கு செய்திருக்க மாட்டார்கள். இந்த ஊழியத்திற்கு வந்திருக்க வேண்டாம் என்று கூட நமக்கு நினைப்பு உண்டாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைக்கும் போது அவர் நிச்சயமாகவே நம்மை தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துவார். ஏற்ற வேளை வரும் வரையிலும் நாம் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். சாமோத்திரேக்கே தீவு ஏகியன் கடலில் உள்ள தீவு 20 மைல் சுற்றளவு கொண்டது. நெயோபோலி பிலிப்பியின் துறைமுக பட்டினம் பிலிப்பில் இருந்து 10 மைல் தூரத்தில் உள்ளது. ஐரோப்பாவில் முதல் முறையாக நெயோபோலிக்குத்தான் பவுலின் மூலமாக சுவிசேஷ செய்தி வந்து இறங்கிற்று. கிமு 42ஆம் ஆண்டில் நடைபெற்ற முக்கியமான யுத்தத்தில் பிலிப்பி பட்டணம் ரோமாபுரியாரின் கைவசமானது. பவுல் இங்கு ஒரு சபையை ஸ்தாபித்தார். அப்போஸ்தலர் 16,
12 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கும் நிகழ்ச்சிகள் இந்த பட்டணத்தில் நடைபெற்றவை ஆகும். பவுலின் நாட்களில் பிலிப்பி பட்டணம் தலைமையானது. ரோமாபுரியார் முதலில் இந்த பிரதேசத்தை கைப்பற்றிய போது அம்பிபோலியே தலைமையான பட்டணமாக இருந்தது. ரோமர்கள் பிலிப்பியை கைப்பற்றிய பின்பு ரோமாபுரியாருக்கு பிலிப்பி பட்டணமே தலைமையான பட்டணமாயிற்று. பிலிப்பி பட்டணத்தில் ரோமருடைய போர் சேவகர்கள் குடியேறினார்கள். அகஸ்துராயன் தான் போரிட்டு வென்ற இடங்களில் எல்லாம் தன்னுடைய பட்டாளத்தின் ஒரு பகுதியை அந்தந்த ஊர்களில் குடி அமர்த்துவது வழக்கம். இதன் மூலமாக யாரும் ராயனுக்கு எதிராக கலகம் பண்ண மாட்டார்கள். கலகம் ஏற்பட்டாலும் அந்த பகுதியில் குடி அமர்த்தப்பட்டிருக்கும் ரோம போர் சேவகர்கள் கலகத்தை உடனடியாக அடக்கி விடுவார்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பிலிப்பி பட்டணத்தில் யூதர்கள் அதிகமாய் இல்லை. அங்கு வாசம் பண்ணுவோர் எல்லோரும் ரோமராக இருக்கிறார்கள். யூதருடைய ஜெப ஆலயம் அந்த பட்டணத்தில் இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் கூட ஒரு சில ஸ்திரீகள் ஓரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக வழக்கமாக கூடி வருகிறார்கள். இந்த இடம் பட்டணத்திற்கு வெளியே ஆற்றின் அருகே இருக்கிறது. பிலிப்பி பட்டணத்து ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். விக்கிரக ஆராதனையில் ஈடுபடாமல் மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்காமல் மெய்யான தேவனை ஆராதிக்கிறவர்கள் பட்டணத்திற்கு வெளியே உள்ள ஆற்றின் அருகே ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக வந்து ஜெபிக்கிறார்கள். ஓய்வு நாளின் போது அநேகர் இங்கு கூடி வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். இவர்கள் எண்ணிக்கையில் குறைவாய் இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த இடம் பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தில் நிரம்பி இருக்கிறது. பக்தி உள்ளவர்கள் ஓய்வு நாளின் போது தேவனை ஆராதிப்பதற்காக இங்கு கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்மால் செய்ய முடியாமல் போனாலும் நம்மால் செய்ய முடிகிற வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முடைய ஊரில் பரிசுத்த ஆலயம் இல்லை என்றால் விசுவாசிகள் தனியான இடங்களில் ஒன்று கூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கும். பிலிப்பி பட்டணத்தில் பக்தி உள்ளவர்கள் ஆற்றின் அருகே வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். இது அமைதியான இடம். பட்டணத்திற்கு வெளியே இருக்கிறது. இந்த இடத்திற்கு பவுலும் சீலாவும் லூக்காவும் வந்து உட்காருகிறார்கள். ஆலயத்தில் இருப்பது போல பிரசங்க பீடம் எதுவும் இல்லை. அமருவதற்கு ஆசனம் எதுவும் போடப்படவில்லை. ஆற்றின் அருகே மணல் வெளியில் இவர்கள் எல்லோரும் தரையில் உட்கார்ந்து ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு பவுல் கர்த்தருடைய சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிறார். அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்ச்சி பெறத்தக்கதாக அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார். இந்த ஊரில் ஜெப ஆலயம் இல்லை. ஆகையினால் விசுவாசிகள் ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் இதுபோன்று ஆற்றின் அருகிலும் கடல் அருகிலும் ஜெபம் பண்ணுவது வழக்கம். கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஜனங்கள் வருவதற்கு முன்பாகவோ அல்லது அவர்கள் கூடி வந்து கொண்டிருக்கும் போதோ சீஷர்கள் ஸ்திரீகளுக்கு உபதேசித்திருக்கலாம். லீதியாள் அப்பொழுது தியாத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருக்கிறாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த வெவ்வேறு ஸ்தலங்களை பற்றி குறிப்புகள் உள்ளன. இந்த குறிப்புகளோடு ரட்சிக்கப்பட்ட மனுஷர்களை பற்றிய விசேஷித்த குறிப்புகளும் உள்ளன. கர்த்தருடைய பார்வையில் ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது. ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தர் ஒரு சிலரை ரட்சிப்பதற்கு தம்முடைய பலத்த கையினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். பவுல் தேவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து ரட்சிக்கப்பட்டவர். ஏராளமானோர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து ரட்சிக்கப்படவில்லை.
அவர்கள் தேவனுடைய ரட்சிக்கும் கிருபையினால் தங்கள் வாழ்க்கையில் எந்த அற்புதமும் அடையாளமும் நடைபெறாமல் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வசனம் இவர்களுக்கு போதகம் பண்ணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய உள்ளத்தில் சத்தியத்தை உணர்த்துகிறார். அவர்களுடைய இருதயத்தோடு பேசுகிறார். அவர்களுடைய மனக்கண்களை திறக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ இதை போல தேவனுடைய ரட்சிக்கும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய புஸ்தகம். இதில் ஒருவருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பது மேன்மையான சிலாக்கியம். அப்படிப்பட்ட நல்ல சிலாக்கியம் லீதியாளுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பெயர்கள் வேதாகமத்தில் எழுதப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய பெயர்களை பரலோகத்தில் உள்ள தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். பரலோகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். லீதியாள் இரத்தாம்பரம் விற்கிற வேலை செய்கிறாள். வரலாற்று ஆசிரியர்கள் லீதியாளை பற்றி சிறப்பாக எழுதுகிறார்கள். இவள் ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீ அல்ல, இரத்தாம்பரத்தை விற்கிறவள் மாத்திரமே. இரத்தாம்பரத்தை அணுகிறவள் அல்ல. தேவன் இப்படிப்பட்ட சாதாரண மக்களையும் சந்தித்து அவர்களை ரட்சிக்கிறார். தேவன் வெளித்தோற்றமான இரத்தாம்பர வஸ்திரத்தை பார்ப்பதில்லை. அவர் நம்முடைய இருதயத்தையே பார்க்கிறார். லீதியாளுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரத்தாம்பரம் விற்க வேண்டும். தன்னுடைய வேலையை அவள் செய்தாலும் அதற்கு மத்தியில் அவள் தேவனை வணங்குகிறவளாகவும் இருக்கிறாள். தேவனை ஆராதிப்பதற்கு அவளுடைய தொழில் அவளுக்கு தடையாக இல்லை. நம்முடைய தொழில்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிடக்கூடாது. நாம் வியாபாரத்தை மாத்திரம் பார்த்தால் போதாது, நம்முடைய ஆத்மாவையும் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்மா செழிப்பது போலவே நம்முடைய ஜீவியமும் செழிக்கும். தொழிலையும் செய்ய வேண்டும், கர்த்தரையும் ஆராதிக்க வேண்டும். லீதியாள் தியாத்தீரா ஊரைச் சேர்ந்தவள். இந்த ஊர் பிலிப்பி பட்டணத்தில் இருந்து வெகு தூரத்தில் உள்ளது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு தூரம் ஒரு தடை அல்ல. தியாத்தீரா ஊரில் இருந்து பிலிப்பி பட்டணத்திற்கு வெளியே உள்ள ஆற்றின் அருகே மற்ற ஸ்திரீகளோடு கூடி வந்து ஜெபிப்பதற்கு லீதியாளும் வருகிறாள். பவுலின் உபதேசத்தை கேட்கிறாள். ஆவிக்குரிய உபதேசங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறாள். பவுல் இவளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாகவே அவள் தேவனை வணங்குகிறவள். தேவனை பற்றி தனக்குள்ள ஞானத்தின் பிரகாரம் லீதியாள் தேவனை வணங்குகிறவள். பக்தியுள்ள ஸ்திரீகளில் இவளும் ஒருத்தி. சில சமயங்களில் ஒருவர் மனம் திருந்தி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனுடைய கிருபை அவர்களுக்குள் கிரியை செய்யும். ஒரு சிலர் துன்மார்க்கராகவும் துரோகிகளாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களோடு சேர்ந்து இவர்களும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். இவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் நல்லவர்களோடு பழக்கம் வைத்திருப்பார்கள். இவர்கள் கூட ஏற்ற வேளை வரும்போது கர்த்தருடைய ரட்சிக்கும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு நல்லவர்களாகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் மாறுவார்கள். நாம் தேவனை வணங்குகிறவர்களாக மாத்திரம் இருந்தால் போதாது, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசிகளாகவும் இருக்க வேண்டும். தேவனை வணங்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுகிறவர்கள் அந்த தேவன் கிறிஸ்துதான் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தம் பக்கமாக சேர்த்துக் கொள்கிறார். தேவனை வணங்குகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசிக்க வேண்டும். லீதியாள் தேவனை வணங்குகிறாள். இயேசு கிறிஸ்துவே அந்த தேவன் என்னும் சத்தியத்தை பவுல் அவளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். எந்த இடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த இடத்தில் கர்த்தருடைய வசனம் உபதேசம் பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்காவிட்டால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆகையினால் நம்முடைய ஆராதனையில் ஜெபமும் வேத வசனத்தை தியானிப்பதும் சேர்ந்து நடைபெற வேண்டும். இரண்டுமே முக்கியம். வேதமே நமக்கு வெளிச்சம். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் வேத வெளிச்சத்தில் அவரை ஆராதிக்க வேண்டும். இருட்டில் ஆராதிக்க கூடாது. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமான பிரகாசத்தை நாட வேண்டும். வேத வசனத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்க வேண்டும். லீதியாள் தேவனை வணங்குகிறாள். பவுலின் உபதேசத்தை கேட்கிறாள். பவுல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசிக்கிறார். அப்போது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளுகிறார். கர்த்தரே நம்முடைய இருதயத்தை திறக்கக்கூடியவர்.
ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய கிருபையினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய மனமாற்றமும் கர்த்தருடைய கிரியையே. கர்த்தரே நம்முடைய இருதயத்தில் சிந்தனையையும் அதை செய்வதற்கான ஆற்றலையும் கொடுக்கிறவர். தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சுய முயற்சியினால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறக்கவில்லை என்றால் பவுலின் பிரசங்கம் அவளுக்கு வெறும் ஓசையாகத்தான் இருக்கும். அதன் கருத்து அவளுக்கு விளங்காது. கர்த்தர் இருதயத்தை திறப்பதினால் பவுல் சொல்லுகிற சத்தியத்தை லீதியாள் புரிந்து கொள்கிறாள். நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நாம் தேவனையே துதிக்க வேண்டும். நம்முடைய துதி கன மகிமை அனைத்தையும் தேவனுக்கே செலுத்த வேண்டும். தேவ கிருபை இல்லை என்றால் ரட்சிப்பும் இல்லை. மனமாற்றம் இருதயத்தில் உண்டாகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து அதை புதுப்பிக்கிறார். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை தொட்டு அவருடைய இருதயத்தை திறந்தருளுகிறார். ரட்சிக்கப்படாத ஆத்மா தேவனுடைய கிருபைக்கு விரோதமாக மூடப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இந்த ஆத்மா தன்னை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் நம்முடைய ஆத்மாவில் கிரியை நடப்பிக்க வரும்போது இதன் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று அன்போடு சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தின் கதவை திறக்க வேண்டும். கர்த்தரே இருதயத்தை திறக்கிறவர். நம்முடைய இருதயத்தை அவர் திறப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்முடைய இருதயத்தில் வந்து நிரம்பும். சின்ன ஆசியாவில் லீதியா என்று ஒரு மாகாணம் உள்ளது. இவருடைய பெயர் இந்த இடத்தின் பெயரில் இருந்து வந்திருக்கலாம். இவருடைய சொந்த ஊர் தியத்தீரா. இந்த ஊர் லீதியா பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. லீதியாவில் உள்ள ஸ்திரீகள் இரத்தாம்பரம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவர்கள். ஞானஸ்நானம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பவுல் சொல்லிய வசனங்களை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு லீதியாள் கவனமாய் செவி கொடுக்கிறாள். பவுலின் உபதேச வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து லீதியாள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாள். சுவிசேஷ வசனம் லீதியாளின் இருதயத்திற்குள் பிரவேசித்த போது அவளுக்குள் மாற்றம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி தான் மாத்திரம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் போதாது என்று நினைத்து அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். லீதியாள் கர்த்தருடைய ஊழியக்காரரை அதிகமாய் நேசிக்கிறாள். அவர்களுடைய உபதேசம் தனக்கு இன்னும் தேவைப்படுவதை உணர்கிறாள். அவள் ஊழியக்காரரிடத்தில், நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். தன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உதவி செய்தார்கள் என்பதை அங்கீகரித்து அவர்களை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிக்க விரும்புகிறாள். லீதியாளின் இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்காக திறக்கப்பட்ட போது அவருடைய வீடு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக திறக்கப்படுகிறது. ஊழியக்காரர்களை தங்கள் வீட்டிற்கு வருமாறு சாதாரணமாக அழைக்காமல் தங்கள் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். லீதியாள் ஊழியக்காரரை தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அழைத்த போது பவுல் அங்கு போக மனதில்லாமல் இருந்திருக்கலாம், தயங்கி இருக்கலாம். ஆனால் லீதியாளோ ஊழியக்காரர்கள் எப்படியாவது தன் வீட்டிற்கு வந்து தங்க வேண்டும் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். ஊழியக்காரர்கள் தங்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறாள். அவர்கள் லீதியாளின் வீட்டில் வந்து உபதேசம் பண்ணினால் அவர்களுடைய உபதேசத்தை கேட்பதோடு தன்னுடைய இருதயத்தில் இருக்கும் சந்தேகங்களையும் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு தெளிவு பெறலாம் என்றும் எதிர்பார்க்கிறாள். தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் அனுதினமும் தனியாக ஜெபிப்பதற்கு பதிலாக ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு
வாய்ப்பு உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறாள். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள வீட்டார் அனைவரும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு ஊழியக்காரர்களுடைய உபதேசம் உதவியாயிருக்கும் என்று எதிர்பார்த்து அவர்களை தன் வீட்டிலே வந்து தங்கி இருக்குமாறு வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். சுவிசேஷ செய்தியை கேட்கும்போது ஒரு சிலர் தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ராஜாவின் மனுஷன் கொர்நேலியு, லீதியாள், பிலிப்பிய சிறைச்சாலை காவல்காரன் யுஸ்து, கிறிஸ்பு, அரிஸ்தபூலு, நர்கீசு, ஸ்தேவான், ஒனோசிபேரு